கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை ஒரு காலத்துல அந்த காங்கேயம் பாளையத்துல அந்த ஒரு சிறிய கட்டடத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தர் அந்த ஆலயத்திலிருந்து சூலூருக்கு வரும்படியாக உதவி செய்தார். அந்த ஆலயத்திலே தேவன் தம்முடைய நாமத்தை மையப்படுத்தினார். இப்பொழுது இந்த பிந்தின ஆலயத்திலே வந்திருக்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்திலே தேவனுடைய மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இங்கே பெரிதா இருக்கும். இங்க வேறு ஒன்றும் பெரிதல்ல, இங்க தேவனுடைய மகிமை மட்டும்தான் பெரிது. இங்க பெரியவர்கள் யாரும் இல்ல, தேவனே பெரியவர். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இங்க ஸ்டேஜ்ல எல்லாம், எனக்கு அது பிடிக்கிறது இல்ல, ஸ்டேஜ்ல எல்லாம் சீட் போட்டு ஒரு ஒரு சர்ச்சில் போனேன், ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்ன இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்களா, அதை விட சூப்பரான சோஃபா செட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் வந்து உட்கார்றாரு, இன்னொரு பாஸ்டர் வந்து உட்கார்றாரு. எப்படி இருந்து எனக்கு அது பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒருவரும் பெரியவர்கள் இல்லை, இங்க தேவன் ஒருவர் தான் பெரியவர், மற்றவர்கள் எல்லாரும் சமந்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரவர்கள் தங்கள் பொறுப்பை செய்துவிட்டு எங்களால் இயன்றதை செய்தோம், எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை எங்களால் முடிந்த அளவு நிறைவேற்றினோம்னு சொல்லணுமே தவிர இதில் வேறொன்றும் யாரும் பெரியவர்கள் இல்லை. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று முந்தின ஆலயம், இன்னொன்று பிந்தின ஆலயம், இன்னொன்று மகிமை. அல்லேலூயா. இந்த ஆலயத்துல யாரும் அல்லேலூயா சொல்லாம இருக்க கூடாது. அல்லேலூயா. ஜாஸ்பின் என்னாச்சு? அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கியா தெரியல. அப்படியே மலையாளத்துல அம்பரந்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? மெய்மறந்து உட்கார்ந்து இருக்காங்க. சிலவங்க மெய்மறந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதான் ரொம்ப அழகெல்லாம் படுத்துறது இல்லைங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் எல்லாம் எப்படி அழகா பூக்கள் வைத்து அதை வச்சு எல்லாம் அழகுபடுத்தி இருப்பாங்க. இங்க யாரும் எண்ணெய் பார்க்கறதோ வச்சிருக்க பூவை பார்க்கறதோ இவங்கள டெக்கரேஷனை பார்க்கறதோ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3 காரியங்கள். ஒன்று முந்தின ஆலயத்தின் மகிமை, இன்னொன்று பிந்தின ஆலயத்தின் மகிமை, 3 மகிமை. 3 காரியங்கள். முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம், தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. 3 காரியங்கள் இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் முந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் முந்தின ஆலயத்தை குறித்த காரியம் பார்க்கணும். இங்கே நமக்கு வந்திருக்கிறதான அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வரலாறு, வேத சரித்திரம் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, இவங்கெல்லாம் சண்டே கிளாஸ்ல இருந்து படித்து வந்தவர்கள் அல்ல, பெரியவர்கள் ஆன பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். ஆகவே அவர்களுக்கு வேத அறிவு, அதாவது வேத வரலாறு அவர்களுக்கு தெரியாது, அநேகருக்கு தெரியாது. சாலமோன் அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தெரியாது, எந்த ஆலயம் என்று தெரியாது. ஆகவே இன்றைக்கு சுருக்கமாக இந்த வரலாறை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன வரலாறு? முந்தின ஆலயத்தின் வரலாறு. அல்லேலூயா. அப்புறமாக பிந்தின ஆலயத்தின் வரலாறு, அப்புறமாக மகிமை. 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் தேவன் அந்த காங்கேயம் ஆலயத்தில் இருந்த அந்த சிறிய ஆலயத்தை இன்னும் பெரிய ஆலயமாக சூலூரிலே கட்ட செய்து, அந்த ஆலயத்திலும் தேவன் தம்மை மகிமைப்படுத்தி இப்பொழுது இந்த பிந்தின ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
அது என்ன பெரிது, அந்த மகிமை என்ன பெரிது என்று நாம் அறிந்து கொள்ளணும்ல. அல்லேலூயா. எப்படியெல்லாம் தேவன் இதை மகிமைப்படுத்த போகிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த முந்தின ஆலயம் யாரால் கட்டப்பட்டது என்றால் சாலமோன் ராஜாவாலே கட்டப்பட்டது. அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்கிறதான ராஜாவினாலே இந்த முந்தின ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக ஜனங்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள்? அல்லேலூயா. அது எங்கே தூங்குகிறது என்றால் இஸ்ரவேலர்களின் கானான் பயணத்திலே தூங்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அங்கே கொண்டு செல்லப்பட்டார். கொண்டு செல்லப்பட்ட பின்பு அந்த இடத்துக்கு யோசேப்பு யாக்கோபுடைய 12 குமாரர்களும் அங்கே சென்றார்கள். அங்கே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். யோசேப்பின் காலமெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது, சமாதானமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தபோது அவர்கள் அங்கே அடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள், அடிமைகள் ஆகிவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த அடிமைகள் படுகிற அந்த வேதனையும் அந்த துக்கத்தையும் எல்லாம் அறிந்த தேவன் அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டம் தான் மோசேயை கொண்டு சென்று அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அடிமைத்தனத்திலே இருந்த அந்த இஸ்ரவேலர்களை அங்கிருந்து விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை அங்கிருந்து விடுவித்து கானான் தேசத்தை கொடுப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்திலே அவளை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன். இங்கே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணும் கிடைக்கல, வைக்கோல் கூட கொடுக்கல. இந்த ராஜா உங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறான். ஆகவே உங்களை இந்த எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். மோசே அங்கே சென்று அந்த நாட்களை அங்கே ஆட்சி செய்த பார்வோனிடத்தில் பேசினார். பார்வோன் பல காரணங்களை சொல்லி ஜனங்களை விடுவதாக இல்லை. ஆகவே அங்கே அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்களை செய்து 10 அற்புதங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. விடுவித்து அவர்கள் கானானுக்கு நேராக பயணமானார்கள். கானானுக்கு நேராக அவர்கள் பயணம் ஆகிக் கொண்டிருக்கிற வேளையிலே தானே அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த 10 கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. மோசே அழைத்து 10 கட்டளைகளை அங்கே கொடுத்தார். அந்த 10 கட்டளை கொடுத்த பின்பு தேவன் அவர்களுக்கு சொன்னார், இந்த 10 கட்டளைகளை நீங்கள் ஒரு உடன்படிக்கை என்கிறதான பெட்டியிலே வைத்து அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றிலும் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும். ஜனங்கள் தேவனை ஆராதிக்க துவங்கினார்கள். எகிப்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. பயணத்தின் போது தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் பண்ணின உடன்படிக்கை ஆகிய அல்லது 10 கற்பனைகளை அதிலே வைத்து அவர்கள் அந்த 40 வருடமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அந்த உடன்படிக்கையின் பெட்டியையும் சுமந்து கொண்டே வந்தார்கள். எங்கெல்லாம் அவர்கள் தங்குவார்களோ அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவார்கள். அது கோலினாலும் அது துணியினாலும் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான அளவுகள், அதற்கான எல்லா காரியங்களையும் தேவன் சொன்னார். அதன்படியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்வித்தார். அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டியையும் செய்து அவர்கள் போகிற இடமெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் சுமந்து கொண்டே போனார்கள். எங்கே அவர்கள் தங்குகிறார்களோ அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அங்கே உடன்படிக்கை பெட்டி வைத்து அங்கே தேவனுக்கு பலிகளை செலுத்தி அங்கே அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது பிற்காலத்திலே அவர்கள் கானானை அடைவரையிலும் அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியாக அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் அந்த உடன்படிக்கை பெட்டியிலும் தேவனை ஆராதித்து வந்தார்கள். ஆனால் கானானுக்குள் வந்த சில வருடங்களுக்கு பின்பு இவர்கள் தேவன் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை அல்லது அவர்களுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கை மீறினார்கள். ஆகவே என்ன நடந்தது? அந்த
உடன்படிக்கை பெட்டியானது பல ராஜாக்களாலே பிடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வசனத்தையும் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். பிடிபட்டு போனது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இருந்துதான அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அங்கே பாருங்க, பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோன் என்கிறதான ஒரு கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அவர்கள் வைத்துவிட்டு காலையில வந்து பார்க்கும் போது தாகோன் என்கின்ற விக்கிரமாக விழுந்து முற்றிலுமாய் உடைந்து கிடந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக அந்த விக்கிரகம் நிற்க முடியவில்லை, விழுந்து உடைந்திருந்தது. சரி, அது இருக்கட்டும். இப்போ 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இது போக்கும் வரத்துமாய் பெலிஸ்தர்கள் கொண்டு போவார்கள், திரும்ப இவர்கள் கொண்டு வருவார்கள். இப்படியாக இந்த பெலிஸ்தர் இந்த உடன்படிக்கை பெட்டியானது அங்கும் இங்கும் போய்கொண்டே இருந்தது. அதை இவர்கள் ஆராதிக்க பயன்படுத்த முடியாமல் அப்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டியானது சில நாளிலே சீலோவில் இருந்தது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியானது சீலோவிலே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும். பெட்டி எங்கேயோ இருக்கு, சீலோவில் இருக்கிறது. பெலிஸ்தர்கள் இவர்களை மேற்கொள்ளுகிறார்கள். இவர்கள் அந்த வாழ்ந்திருந்த தேவ ஜனங்களாய் இந்த இஸ்ரவேலர்களுக்கு மிக ஒரு வேதனையாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக உடன்படிக்கை பெட்டி இன்னும் ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டு ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிநடத்தி வந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் இப்பொழுது சொல்லப்பட்டது ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்ப பாருங்க, சீலோவில் இருக்கு, பெலிஸ்தர்ட்ட இருக்கு, திரும்ப வருது, இங்கே ஓபேத் ஏதோம் வீட்டில இருக்கு. இப்படி படிப்படியாக இந்த பெட்டி அலைக்கழிக்கப்படுகிறது. சொல்ல போனா நம்முடைய பாஷையிலே சொல்லுவோமானால் இந்த பெட்டி அலைக்கழிக்கப்படுகிறது. ஒரு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியாக சுமந்து கொண்டு வந்தார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி சுமக்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அது ஒரு பரிசுத்த பெட்டியாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அங்கேயும் இங்கேயும் அந்த உடன்படிக்கை பெட்டி அழிக்கப்படுகிறதை கண்டபோது தாவீதுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு இதையெல்லாம் கேட்டபோது அவனுக்கு வேதனையா இருந்தது. ஆகவே தாவீதின் உள்ளத்திலே ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதின் உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம். என்ன ஏக்கம்? நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே இருக்கிறது. எப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீதுன்னு சொன்னா அவனுக்கு நினைவெல்லாம் எங்கதான் இருந்தது? அவன் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவனுடைய உள்ளம் அந்த பெட்டிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலைகள் மத்தியிலே எங்கேயோ இருக்கிறது. நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட இந்த அரண்மனையில வாசம் பண்ணுகிறேனே என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த தாவீது ஒரு தீர்மானம் பண்ணினான். இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக ஒரு நல்ல ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரை ஆலயங்கள் இருக்கவில்லை, எங்கும் ஆலயங்கள் இல்லை.
ஆகவே தாவீதின் உள்ளத்திலே ஒரு எண்ணம், நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. அந்த ஆலயத்திலே கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பேன் என்று சொல்லி தாவீதின் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் தானே. அப்போதான் முதலாக ஆலயம் கட்டும் ஒரு எண்ணம் தாவீதுடைய மனதிலே உண்டாயிற்று. ஆகவே அவன் என்ன செய்தான்? 1 நாளாகமம் 21:18 அங்கே எபூசியனாகிய ஓர்னாவின் களத்தை தாவீது விலைக்கு வாங்குகிறான். அல்லேலூயா. 600 சேக்கல் நிறை பொன்னை கொடுத்து அந்த நிலத்தை வாங்குகிறான். வாசிக்கலாமே 18ஆம் வசனம். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். அப்பொழுது வாதை இருந்தது. ஆகவே தாவீதுடைய எண்ணம் என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டியை சரிவர பராமரிக்காதனாலே இந்த வாதை உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? அந்த வாதை நிறுத்தப்படும் என்று சொல்லி மோசே நினைத்தான். அல்லேலூயா. ஆகவே ஓர்னானிடத்திலே சென்று 600 சேக்கல் பொன்னை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிலத்தை வாங்கி 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. இது சரித்திரம், நடந்த உண்மை. நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஆலயம் உண்டாயிற்று, முதல் ஆலயம் எப்படி உண்டாயிற்று. அல்லேலூயா. அங்கே என்ன நடந்தது? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது என்ன நடந்தது? அவர் வானத்திலிருந்து இறங்கி அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. வாதை உண்டாயிருந்தது, அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது தாவீது, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதற்கான பொருட்களை எல்லாம் சேகரித்தான். 22ஆம் அதிகாரம் 2-5 வரை வாசிக்கிற வேளையிலே சாலமோன் அங்கே அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரித்தான். வாசிக்கலாம் 22. பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும். மகா பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது என்ன செய்தான்? அங்கே தீர்மானம் பண்ணி அதற்கான எல்லாம் பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் சேகரித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அங்கே 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், நீ ஆலயம் கட்டக்கூடாது. வாசிக்கலாம் 7ஆம் வசனம். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் சேகரித்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்தான். ஆனாலும் ஆலயம் கட்டுவதற்காக அனுமதி யாருக்கு கொடுக்கப்படவில்லை?
தாவீதுக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக அங்கே 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த எல்லா சவதரித்த எல்லா காரியங்களையும் தாவீது சாலமோனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. 29 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதான இந்த ஆலயம் பல வருடங்களின் கனவு, பல வருடங்களின் சின்ன சின்ன சேமிப்புகள். அல்லேலூயா. எப்படி இது கட்ட முடிந்தது என்று எனக்கே தெரியல. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொருட்செலவிலே இதை கட்ட முடியும் என்று நான் கூட நினைத்து பார்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை போல கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்தேன். அல்லேலூயா. சேகரித்து அல்லேலூயா எனக்குண்டான சொல்ற எனக்கு சொந்தமான பொன்னையும் கொடுத்தேன். எனக்கு சொந்தமான பொன், என்னுடைய சொந்த எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எங்கே தாவீது அமிதமாய் சொல்லியிருக்க வெள்ளியை தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். சரி, இப்படி கொடுக்கிறது நிறைய. தாவீது கொடுத்ததற்கு கணக்கே இல்லை. அவ்வளவு தொகைய, அவ்வளவு பொன் வெள்ளி இரும்பு கற்கள் எல்லாவற்றையும் கொடுத்தான். அல்லேலூயா. கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். ஒரு அல்லேலூயா. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே தேவனுடைய ஆலயத்தை தாவீது சாலமோன் கட்ட ஆரம்பித்தான் என்று சொல்லி இருக்கிறது. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அல்லேலூயா. தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இடத்திலே மோரியா என்னும் மலையில் எபூசினாய் ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோரியா மலையிலே தானே ஈசாக்கு பலியிடப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த இருந்த ஆலய பகுதியிலே தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட்டான், பலியிட வந்தான், பலியிட துவங்கினான் என்று அந்த இடத்தை தான் சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்தை காண்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே தானே ஆலயம் கட்ட துவங்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுருமர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அல்லேலூயா. இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. சாலமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட துவங்கினான், அதை கட்டி முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதின் தரிசனம் அல்லது நோக்கம், அவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இங்கே தேவன் நமக்கு செய்திருக்கிறார். என்னுடைய உள்ளத்திலே ஒரு தரிசனம், நோக்கம், திட்டம் எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதை என்னை கொண்டு மட்டும் நிறைவேற்றல, பாஸ்டர் ஜெரால்டை கொண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா. என்னுடைய மகனாய பின்னை கொண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இணைந்து செயல்பட்டதினாலே இவ்வளவு அருமையான ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கட்ட துவங்கினோம், இங்கே சொல்லப்பட்டபடி கட்டி முடித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களும் இதற்காக உற்சாகமாய் கொடுத்த
1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஜனங்களும் உற்சாகமாய் கொடுத்தார்கள். இவ்விதமாக ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு தேவனுக்கென்றது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அல்லேலூயா சொல்லுமா. வாக்கினால் சொன்னார், அதை கரத்தினால் நிறைவேற்றினார். நம்முடைய ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அதை சொன்னபடியாக அதை சொல்லி நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆலயம் பிரதிஷ்டை பயங்கரமா இருந்தது. மிக பயங்கரமான பிரதிஷ்டை. அந்த ஆலயத்திற்கு கணக்கில்லாத பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது. திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது சாலமோன் ஒரு விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. என்ன விண்ணப்பம்? இங்கே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. வேறொன்றுமில்ல ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க நீர் நாமம் விளங்கும் என்ற ஸ்தலமாய ஸ்தலத்தின் மேலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இந்த ஆலயத்தின் மேல் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்திலே உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். ஆமா, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கே சாலமோனுக்கு இருந்த அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படணும். ஜனங்கள் செய்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பமும் அதுதான். இந்த இடத்திலே நாம் செய்கிறதான விண்ணப்பங்கள், நாம் வைக்கிறதான கோரிக்கைகள், இவைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அதை அவருடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. இந்த இடத்திலே ஜனங்கள் கேட்கிறதான மன்னிப்பை எல்லாம் தேவன் அருளி செய்வார். விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. 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 ஞானியாகிய சாலமோன் அதைத்தான் கேட்கிறார். அல்லேலூயா. 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை மன்னிப்பீராக என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 27. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாய் இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவரே என்னுடைய பாவத்தை குற்றத்தை மன்னியும் என்று சொல்லும் போது கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நீங்கள் நடக்க வேண்டிய நல்வழியை உங்களுக்கு போதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல விண்ணப்பம் பாருங்க. மன்னிக்கணும். இரண்டாவதாக அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக நல்ல போதனைகள் இந்த இடத்துல இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடுவீராக. மழை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேசம் செழித்திருக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? மழை பெய்கிற தேசம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கு. அப்ப தேசம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்நிய ஜாதியார் இந்த ஆலயத்தை பார்த்து விண்ணப்பம் செய்யும் போதும் கூட அதை கேட்க வேண்டும். 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 32ஆம் வசனத்திலிருந்து, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, அந்த வீட்டில இருந்து இங்க இந்த கிராஸை நோக்கி, அந்த வீட்டில இருந்து ஆலயத்தை நோக்கி, அல்லது யாராவது இங்க ஒரு சர்ச் இருக்கா, சர்ச்சுக்கு முன்னால வந்து நின்று அந்நிய ஜாதியான் புறஜாதியான் தேவனை அறியாதவன் ஜெபித்தால் கூட அதை கர்த்தர் கேட்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை நோக்கி, ஆலயத்திலே செய்யப்படும் விண்ணப்பம் மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தை நோக்கி ஜனங்கள் செய்கிற விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சாலமோனுடைய மனதில் ஜனங்கள் ஜனங்கள் ஜனங்கள். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்ல, ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேளும், ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், ஜனங்கள் கேட்கிறபடி செய்யும். அந்நிய ஜாதியான் கேட்டால் கூட அவர்களுக்கு அதை செய்யும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 35ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை சிறையிருப்பிலே போய்விட்டாலும், என்றால் அன்னைக்கு ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், சிறையிலே கொண்டு போகப்பட்டார்கள், இன்னொரு ராஜா வந்து இவர்களை அடிமைப்படுத்தினான். அப்படி சிறையிருப்பிலே போனால் கூட என்ன செய்யணுமா? நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 35ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் நடக்கிற காரியம். ஒரு ராஜா வருவான், இந்த நாட்டை பிடிப்பான், இங்க இருக்கிற நல்ல ஜனங்களை எல்லாம் என்ன செய்வான்? கொண்டு போய் விடுவான். அப்படி அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கும் போது கூட நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கணும். இல்லையா? சொல்லுமா? அல்லேலூயா. அந்த நாட்களே ரொம்ப முக்கியமாய் நடக்கும். ஒரு நாடு நல்லா இருந்தா இன்னொரு ராஜா அந்த நாட்டை எப்படியாவது பிடிச்சிடணும், வந்து நாட்டுல யுத்தம் செய்து பிடிச்சுக்குவான், யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆகவே சாலமோன் சொல்லுகிறார், அப்படி ஜனங்கள் சிறையிருப்பிலே இருந்தாலும் நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. ஆமா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருப்பதாக. அடியேன் ஜெபம் அப்படித்தான். அல்லேலூயா. தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கணும். அல்லேலூயா. உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரதை செய்வார். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக தேவன் என்ன செய்தார்? 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. சாலமோன் கூப்பிட்ட கேட்ட விண்ணப்பங்களை அங்கீகரித்து அதை செய்வேன் என்று சொல்லும் உத்தரவாதத்தோடு கூட ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அதே தேவனுடைய மகிமை நம்முடைய ஆலயத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிந்தின ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. இந்த மகிமை இறங்கி இருக்கிறது. இந்த இடத்திலும் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடித்த உடனேயே அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலியை மற்ற பலிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது முந்தின ஆலயத்திலே நடந்த காரியம். அல்லேலூயா. இப்போ அப்ப யோசித்து பாருங்க, முந்தின ஆலயத்தில் நடந்த அந்த மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தில் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பிந்தின ஆலயம். இந்த பிந்தின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை மிக பெரிதாகவே இருக்கும், மிக அதிகமாகவே இருக்கும். அல்லேலூயா. எப்படி எருசலேம் தேவாலயத்திலே சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கிட்டோ, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்தபோது ஆண்டவர் சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்களுடைய தேசத்திலே பஞ்சங்கள், வறட்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்போது உங்கள் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னிடத்தில் ஜெபம் பண்ணுவார்களானால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த பிந்தின ஆலயத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கும், தேவனுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னார், தேவன் அதை நிறைவேற்றுவார். அது தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை நீங்க அசட்டையா நினைக்க வேண்டாம். இது ஒரு கட்டிடம் தானே என்று நினைக்க வேண்டாம். இந்த கட்டிடம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன் நடந்த எல்லா அற்புதங்களை காட்டிலும் மேலான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள், ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், அவருடைய இக்கட்டுகள் நீக்கப்படும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கும், அவருடைய செவிகள் அதை கவனிக்கும். வாசிக்கலாம் கீழே. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த இடத்துல என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். வேற என்ன வேணும் நமக்கு? ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய இருதயம் இங்கே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் இக்கட்டுக்குள்ளாகப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் வியாதிப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சோதனையிலே சிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சமாதானமற்று இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இங்கே வந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த இடத்திலே தேவனுடைய கண்கள், அவருடைய இருதயம் என்னாலும் இந்த இடத்திலே இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நாம் தங்குற வீட்டிற்கு கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஆலயத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆலயத்துக்கு வரணும்? இந்த இடத்திலே தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயமும் என்னாலும் இருக்கும். ஆகவே நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்க வேண்டும்.
ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துக்கு வரும்போது பயபக்தியோடு கூட வாருங்கள், பயபக்தியோடு கூட பேசுங்கள், பயபக்தியோடு கூட ஜெபியுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயம் இங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய கண்கள் இங்கே திறந்திருக்கிறது, ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அன்னாளின் ஜெபத்தை அந்த ஆலயத்திலே ஆண்டவர் கேட்டாரோ அதே போல இந்த ஆலயத்திலும் நாம் அடிக்கிற கண்ணீர்களை கர்த்தர் காண்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அன்னாளுடைய குரல் வெளியே வரவில்லை, அன்னாளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வந்தது. ஆண்டவர் அன்னாளின் இருதயத்தை அறிந்தார், அன்னாளுடைய விண்ணப்பத்தை அறிந்தார், அன்னாளுக்கு அற்புதம் செய்தார். அந்த ஆலயத்திலே ஆண்டவர் செய்தது போலதான் இந்த ஆலயத்திலும் கர்த்தர் என்னாலும் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்று சொன்னதை இன்றும் செய்வார். நம்ம பார்த்துருக்கோம், இயேசு மாறாதவர். ஹalleluya. தேவன் மாறாதவர், அவர் சொன்னதை விட்டு மாறவே மாட்டார். ஹalleluya. அவர் ஒருவர் தான் மாறாதவர், மனிதர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள், ஆனால் தேவனோ மாறாதவர். அவர் அன்றைக்கு சொன்னார், அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கும் சொல்லுகிறார், இன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றுவார். ஹalleluya ஹalleluya. இன்னும் வாசிக்கலாம் கீழே. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். ஹalleluya ஹalleluya. நீ என் உடன்படிக்கையை கைக்கொள்வானால், நான் சொன்னதை நீ கேட்டா, உனக்கு என்ன செய்வேன்? உன்னுடைய சந்ததி இந்த உலகத்திலே சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்திருக்கும். ஹalleluya. அந்த சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் மட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றேன்னா, நான் சொன்னபடி நீ கேட்டா உன்னை சிங்காசனத்துல வைப்பேன். ஹalleluya. நான் சொன்னவள் மட்டும் நீ கேளு, உன்னை நான் சிங்காசனத்தில் எண்டெண்டைக்கு நிலைக்க பண்ணுவேன். ஒரு நாள் 2 நாள் சிங்காசனம் அல்ல, எண்டைக்கு உன்னுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்கிறார். அதே ஆண்டவர் தான் நமக்கு சொல்லுகிறார், நான் சொன்னதை நீ கேட்டால் நீ எண்டெண்டைக்கும் சிங்காசனத்திலே அமருவாய், நீ ஆட்சியிலே அமருவாய், நீ சொன்னது நடக்கும், நீ கேட்டது கிடைக்கும், ஆனால் என் வார்த்தையின்படி நடக்கணும். ஹalleluya ஹalleluya. நல்ல வாக்குத்தத்தம் தான், ஆனா நல்ல கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் வார்த்தையின்படி செய்தார். ஹalleluya. என் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தா உன்னை என்ன செய்வேன்? உன்னுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். ஹalleluya. சிங்காசனம் என்றால் என்ன? ஆட்சி. சிங்காசனம் என்றால் என்ன? உயர்வு. சிங்காசனம் என்றால் என்ன? ஆசீர்வாதம். ஹalleluya. சிங்காசனம் என்றால் மேன்மை, அதை நமக்கு செய்வார். ஆனா கண்டிஷன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஹalleluya ஹalleluya. அதை சொல்லிட்டு இப்படி நீ செய்யாட்டி என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு, அதையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஹalleluya. 19 வாசிக்கலாம். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் வைப்பேன். சொல்லுமா? ஹalleluya ஹalleluya. செய்வேன், உன்னை சிங்காசனத்துல என்னாலும் உட்கார பண்ணுவேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம உன் விருப்பப்படி நடந்தா, உன்னுடைய சித்தப்படி நடந்தா, நீ அந்நிய தேவர்களை சேவித்தா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், ஹalleluya. இந்த ஆலயத்தை என் சமூகத்தின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வைகை சொல்லாகவும் வைப்பேன். ஹalleluya. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நம்ம கர்த்தர் சொன்னபடி நடந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தர் சொன்னபடி நடக்காம நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்தா எல்லா ஜனங்களுக்கும் நம்மை பழமொழியாய் வைத்து விடுவார். ஹalleluya. எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். ஹalleluya. கிளை வாசிக்கலாம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். பாருங்க, இப்படி நீங்க கீழ்ப்படியாமற் போய் உங்கள் மனம் பல செய்தீர்களானால் இந்த ஆலயத்தை கடந்து பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கு இந்த ஆலயத்துக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்பான்.
அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்க என்னுடைய வார்த்தையின் பேரிடம்தான் உங்களை என்றென்றைக்கு சிங்காசனத்திலுமே வைத்திருப்பேன். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா இந்த ஆலயத்தை தள்ளி இந்த ஆலயத்தை தரைமட்டம் பண்ணி நிந்தையாக வைப்பேன். இது ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டா ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்க கர்த்தரை விட்டு விலகினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இதனுடைய மொத்த அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நடந்தோம் என்றால் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துவார், இந்த ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களை மகிமைப்படுத்துவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம்னா எல்லா ஜனத்துக்கும் நம்மளை பழமொழியா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எல்லா ஜனங்களும் என்ன இந்த ஆலயம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஆலயத்தின் நிலைமையை ஆய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் சப்ஜெக்டுக்கு வர்றோம். இப்பதான் இப்படி அவங்க செய்ததுனால அவள் என்ன நடந்ததுன்னு பார்க்கிறோம். அந்த எச்சரிப்புகள் செவி கொடுக்காதனாலே 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சொல்லுமா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இங்கே யோயாக்கீம் என்ற ஒருவன் வந்து அவன் 25 வயதாயிருந்த போது அவன் ராஜாவானான். 11 வருடங்கள் அவன் எருசலேமை அரசாண்டான். ஆனால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாப்பானதை செய்ததினால என்ன நடந்தது? 6ஆம் வசனம், அடுத்த வசனம். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் வந்து அவனுக்கு விரோதமா பாபிலோன் ராஜாவே நெபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலும் சிலவற்றை நெபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே என்ன நடந்தது? யோயாக்கி ராஜாவை அடிமையாக கொண்டு போகப்பட்டான். எருசலேம் தேவாலயத்தில் அநேக பனிமுட்டுகளை நெபுகாத்நேச்சார் கொண்டு போய் தன்னுடைய பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோயிலே கொண்டு வைத்து விட்டான். நல்லா புரியணும், நல்லா இங்க நீங்க புரிந்திருக்கணும். இது ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனம் போல வாழுகிறோமோ, தேவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை விட்டு நாம விலகி வாழுகிறோமோ, அப்பொழுது இதுதான் நடக்கும். என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகள் சிலவற்றையும் நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவனுடைய அவைகளை பாபிலோனில் தன்னுடைய கோவிலே வைத்தான். ஹல்லேலூயா. யோயாக்கீம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். இங்கே பொருட்களும் கொண்டு போகப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிதேக்கியாவின் காலத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமை இறங்கின இடம் இப்பொழுது தீட்டுப்பட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் 17ஆம் வசனத்துல. 17ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க எருசலேம் தேவாலயத்தை குறித்து எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அதை பத்தி பேசணும். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது? நம்ம இங்க பாருங்க, செங்கல் தான் தெரியுது. அதுல ஒரு லாபத்தை கண்டுட்டோம். பூசாம பிளாஸ்டர் பண்ணாம அந்த செலவை குறைச்சிட்டோம். இங்க என்ன தெரியுது? ஆனா சாலமன் ராஜா கட்டின அந்த கட்டடத்தின் எல்லா பகுதியும் பொன் தகடுகளாலே மறைக்கப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ஆலயம், இதை விட பெரிய ஆலயம், அதை விட பெரிய ஆலயத்துல எங்கேயும் எதுவும் தெரியாம பொற்தகடுகளாலே மறைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த எல்லா பொருள்களும் பசும்பொன்னாலே செய்யப்பட்டிருந்தது. எப்படி இருக்கு அந்த ஆலயம்? எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுத்திலும் தங்க தகடு செய்யப்பட்ட இது என்னது? இந்த புல்பிட்டு தங்கம்
இந்த பாக்ஸ் தங்கம், இந்த சேர் தங்கம், இது எல்லாமே தங்கத்துல செய்யப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு புறஜாதியார் அப்படித்தான் அப்படிப்பட்ட இடத்தை பார்க்க போறாங்க. அந்த சிம்மாசனம், அதுக்கு பேரு சிம்மாசனம், அதுல கடவுள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன வச்சிருக்காரு? வைர கிரீடம் வச்சிருக்கிறாரு. ஓ, என்ன வைர கிரீடம், என்ன தங்க தேர் மாதிரி இது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதை பார்க்க போறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் அதை விட மேன்மையா இருந்தது. எருசலேம் தேவாலயத்தை போல இப்போ ஒரு தேவாலயம் இல்லை, இனிமேலும் வரப்போறது இல்லை. ஏனென்றால் அவ்வளவு அருமையாக, நேர்த்தியாக, அழகாக, சகலமும் பொற்தகட்டால் மூடப்பட்டு எங்கும் பார்த்தாலும் பொன் தகடுகள் தான் இருந்தது. அல்லேலூயா! அவ்வளவு அருமையான அந்த ஆலயம் என்ன செய்தது? இப்பொழுது அந்த ஆலயம் என்ன ஆயிடுச்சு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஜனங்கள் அங்கே ஆராதிக்க இயலவில்லை. கீழே சொல்லப்படும் போது அந்த ஆலயம் 36ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும், ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா! எப்பொழுது ஜனங்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலோ, அப்பொழுது எந்த ஆலயத்தை மையப்படுத்துவேன் என்று சொன்னாரோ அந்த ஆலயம் இடித்து இங்கே அங்கிருந்த எல்லா பொருட்களும் கொண்டு போகப்பட்டது. அடுத்த வசனம், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து, எருசலேமின் அலங்கத்தை இடித்து, அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து, அதிலிருந்த திவ்யமான பணிமுட்டுகள் எல்லாம் அழித்தார்கள். சொல்ல போனா ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அந்த ஆலயம் ஒன்றுமில்லாமல் பண்ணப்பட்டது. அது தீ கொளுத்தினாங்க. ஏன் கொளுத்தினாங்கன்னா, அங்க அஸ்திவாரத்திலும் கூட பொற்தகடுகள் இருந்ததாம். அதை எடுக்க முடியாம நெருப்பு வச்சு அதையெல்லாம் உருக்கி எடுத்துக்கொண்டு போனார்களாம். எல்லாவற்றையும் ஆலயம் தரைமட்டமாகிவிட்டது. அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டு விட்டது. யோசித்து பாருங்க. அல்லேலூயா! எந்த ஆலயத்தை மையப்படுத்த வேண்டும், எந்த ஆலயத்திலிருந்து கூப்பிட்டால் கேட்பேன் என்று சொன்ன அந்த ஆலயம் தரைமட்டமானது. காரணம் என்ன? ராஜாவும் பிரஜைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நடந்தார்கள். அல்லேலூயா! 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 ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அதுல கொண்டு போனதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் எங்க கொண்டு போகப்பட்டார்கள்? அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா! இப்பதான் இந்த சூழ்நிலைமையில் இருக்கும் போது ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்க. ஒரு அருமையான ஆலயம், பொன்னாலே கட்டப்பட்ட ஆலயம் இப்ப தரைமட்டமாய் கிடக்குதுன்னா அதுல ஆராதித்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு மனவேதனையா இருக்கும். அதை கட்டினவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதுல ஆசாரியா இருந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதுல ஊழியம் செய்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஜனங்கள் வேதனை வேதனை வேதனை. அந்த ஆலயத்தை பார்க்கவே முடியல, வெறும் மண்மேடாய் கிடக்கிறது. எப்படி இருந்த ஆலயம் எப்படி ஆய்விட்டது என்று சொல்லி அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இங்கே ஆகாயின் தீர்க்க தரிசனம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா! அல்லேலூயா! ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் திரும்ப அந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆனா ஜனங்கள் எப்படி நாங்க கட்டுறது? எப்படி சாலமோன் எப்படி கட்டி இருந்தாரு? அன்னைக்கு ராஜா கட்டினாரு, பொன்னும் பொருளும் ஏராளமா இருந்தது. இப்ப நாங்க அடிமைகளா இருக்கிறோம், எப்படி இந்த ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா! இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று இப்போது கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா! அல்லேலூயா!
ராஜா வந்து பாபிலோன் ராஜா வந்து எல்லாத்தையும் இடித்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். தரைமட்டமாய் கிடக்கிறது ஆலயம். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் நாமம் மகிமைப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது கொஞ்சம் வரலாறு மாதிரி இருக்கும், சரித்திரம் மாதிரி இருக்கும். ஆலயத்தை, முந்தின ஆலயத்தை கட்டினது சாலமோன் ராஜா. தாவீது ராஜா ஏராளமாக சேகரித்து வைத்திருந்தான், பொன்னும் பொருளும் சேகரித்து வைத்திருந்தான். அதனாலே ஆலயத்தை கட்டினார்கள். இப்போது அந்த ஆலயம் தரைமட்டம் ஆகிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ராஜா கட்ட போறதில்லை, நீங்க கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும், நீங்க சாலமோன் ராஜா மாதிரி ஆலயம் கட்ட முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, மலையில போய் நீங்களே மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல நான் எப்படி இருப்பேன், பிரியமாயிருப்பேன், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஆலயம் இடிபட்டு போயிட்டு, ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், செருபாபேலே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நீங்க காரியங்களை நடப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஐயோ எப்படி ஆலயம் இருந்துச்சு, இப்ப எப்படி நம்ம ஆலயத்தை கட்டுவோம், மரத்தை கொண்டு வந்து என்ன ஆலயத்தை கட்டுவோம், அந்த காலத்துல கேதுரு மரங்கள் எல்லாம் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டது, இப்ப எப்படி மலையில போய் அடிமைகளாகிய நாங்கள் எந்த மரத்தை வெட்டுவோம், எந்த மரத்துல ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்லுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் அந்த அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்றாரு. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ராஜா கட்டின ஆலயத்தில் அல்ல, ஜனங்கள் கட்டுகிற ஆலயத்திலே நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எங்கெல்லாமோ போய் எங்கே வந்துட்டேன்ல, எங்கேயோ துவங்கி எங்கேயோ வந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு புரியணும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், அதாவது சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், நீங்கள் கட்டுகிற ஜனங்களால் கட்டப்படுகிற ஜனங்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் வேலையை செய்யுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த பிந்தின ஆலயத்திலே உங்கள் மகிமை, தேவனுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு காலத்திலே அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கிட்டு, இந்த ஆலயத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை விடுங்க, அது ஒரு மகிமை இறங்கிறது உண்மைதான், ஆனா இந்த 2வது கட்டப்பட்ட இந்த பிந்தின ஆலயத்திலே என் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னார். இந்த இடத்துல என் எதை கட்டளையிடுவேன், சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியில இந்த வசனத்தை ரொம்ப நாள் வாசித்திருக்கோம்ல, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதா இருக்கும். அது எது முந்தின ஆலயம் எது பிந்தின ஆலயம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் முந்தின ஆலயத்தை அறிந்திருக்க வேண்டும். பிந்தின ஆலயம் இப்பொழுது ஜனங்களாலும் செருபாபேலாலும் எஸ்ராவாலும் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்பட்ட போது எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. ஆமா, ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தில் அப்படி இல்ல, இப்ப இந்த பிந்தின ஆலயத்தில் தேவன் ஜனங்களோடு இருக்கிறார்.
அல்லேலூயா. அங்கே ஆலயத்தில் தான் மகிமை இறங்கிடுச்சு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யூதாவுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன் என்று சொல்லி இங்கே செருபாபேல் ஒரு கட்டளை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஜனங்கள் போய் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பிந்தின ஆலயம் கட்டி முடிந்தது. சொல்லுமா அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாருங்க, எவ்வளவு கரெக்டா நம்முடைய வேதம் சொல்லி. ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் என்ன செய்தது? கட்டி முடிக்கப்பட்டது. வருஷம், நாள், தேதி எல்லாமே வரிசை கிரமமாக ஹிஸ்டாரிக்கலி வரலாற்றின்படியாக சரியாக நம்முடைய வேதம் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்படி கட்டி முடிக்கப்பட்டது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் என்ன நடந்ததுலாம் பின்னால ஒரு நாள் பார்ப்போம். இப்ப 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது காரியம் என்ன? முதல் முந்தின ஆலயத்தை பார்த்து விட்டோம், பிந்தின ஆலயத்தையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை என்று சொன்னால் 2 விதமான மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று எழுத்தின்படியான மகிமை. எழுத்தின்படியான மகிமை என்ன? மேன்மை, புகழ்ச்சி, உயர்வு, இதெல்லாம் தான் மேன்மை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை மேன்மையாகனா மேன்மையாய் வைப்பார், உயரமாய் வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இதெல்லாம் எல்லாருக்கும் புரியாது. நான் எங்கிருந்தோ போய் எங்கேயோ வந்து எதையோ சொல்றேன்னு. இதெல்லாம் வேதத்தை வாசிக்கணுங்க. ஒரு மனுஷன் நம்ம சாகிறதுக்குள்ள இந்த இவங்க சொல்றாங்க, ஒரு முறையாவது அவன் எங்க போயிட்டு வரணும்? மக்காவுக்கு போயிட்டு வரணும்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஒரு முறையாவது பைபிளை படிச்சு முடிப்போங்க. அல்லேலூயா. இப்ப யோசேப்பு சொல்லுகிறான், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. அப்படின்னா என்ன மகிமை? ராஜாவாயிருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்த மனிதனாயிருக்கிறான். அவன் சொல்லாம மற்றவங்க கை காலை அசைக்க கூடாது. எல்லா சாவியும் யார்கிட்டதான் இருக்குது? யோசேப்பிட்டு தான் இருக்குது. யோசேப்பு சொன்னாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. சொல்லுமா? அதுதான் எழுத்தின்படியான மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுத்தின்படியான மகிமை என்ன? பதவி, உயர்வு, அந்தஸ்து, பணம், இதெல்லாம் அது ஒரு மகிமை. அல்லேலூயா. அப்போ அதையும் மகிமையாக இங்க யோசேப்பு சொல்லுகிறான், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. தாவீது சொல்லுகிறான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அல்லேலூயா. அது எந்த மகிமை? ராஜாவுடைய அடக்க ஆராதனை எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி பரிசா கூட எவ்வளவு பெரிய அந்த அடக்க ஆராதனை நடக்குது தெரியுமா? இப்ப தாவீது ராஜா மரித்தான், மிகப்பெரிய ராஜா. இப்ப அவன் மகிமை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த போது மட்டுமல்ல, வாழ்ந்திருந்த போதும் அவன் உயர்வாக மேன்மையாக வாழ்ந்தான், மேன்மையாக மரித்தான். அல்லேலூயா. அது ஒரு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ கேளாத மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. அது என்ன மகிமை? உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு என்ன இருக்கிறது இல்ல,
அதுதான் மகிமை. நிறைய மகிமை இருக்கு, ரெண்டு மகிமை உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரம் மகிமை என்ன? பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம். இந்த மகிமை அல்லேலூயா. இரண்டாவது மகிமை என்ன? யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அது கர்த்தருடைய மகிமை. உலகத்தின் மகிமை பணம், பொருள் எல்லாம். இந்த கர்த்தருடைய மகிமை என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்திலே காணப்பட்டது. அல்லேலூயா. 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. எதை? கர்த்தருடைய மகிமையை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசே கூப்பிட்டார். அல்லேலூயா. லேவியராமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிக்கிற வேளையிலே, லேவியராமம் 9:22 முதல் வாசிக்கும் போது, பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும், இது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது, சபைக்கெல்லாம் காணப்பட்டது, வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்படி எல்லாம் ஏராளமான அந்த மகிமையை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் உலக பிரகாரமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதும், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆவியினாலே நம்மை நிறைத்து அந்த பரிசுத்த காணப்படுகிற, காணக்கூடிய, உணர்கிற தேவ பிரசன்னத்தினாலே நம்மை மூடுகிற மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு மகிமை தான். உலக பிரகாரமாகவும் நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி யோசேப்பினுடைய மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல உலக பிரகாரமான மகிமை நமக்கு கொடுத்து தேவனுடைய கர்த்தருடைய மகிமையினாலும் நம்மை நிரப்புவார். அதை குறித்து ஒரு நாள் பேசுறோம். கர்த்தருடைய மகிமை குறித்து ஒரு நாள் பேசுறேன். அல்லேலூயா. சரி, இப்ப சொல்ல விரும்புகிற காரியம் 3 காரியம். என்ன? 1, முந்தின ஆலயம். அது யார் கட்டின ஆலயம்? சாலமோன் கட்டின ஆலயம். 2வது பிந்தின ஆலயம். அது யார் கட்டின ஆலயம்? ஜனங்கள் கட்டின ஆலயம். 3வது மகிமை. மகிமை என்றால் என்ன? உலக பிரகாரமான மகிமையும் கர்த்தருடைய மகிமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப இந்த பிந்தின ஆலயத்துல என்ன செய்யும்? மகிமை பெரிதா இருக்குமா? எப்படி பெரிது? முந்தி ஜனங்கள் ஆசீர்வாதமா இருந்ததை காட்டிலும் இனிமேல் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார். யோசேப்பை போல அந்த மகிமை காணக்கூடிய உலக பிரகாரமான மகிமை நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. அது உலக பிரகாரமான மகிமை உண்டாயிருக்கும். பின்பு நாம் பார்க்கும்போது மேகத்திலே காணப்பட்ட வாசஸ்தலத்தை நிரப்பிட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அல்லது தேவனுடைய மகிமையும் நம்மேல் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க. அல்லேலூயா. முந்தின ஆலயம் சாலமோனால் கட்டப்பது தேவனுடைய மகிமை இருந்தது, ஆனால் அது இடிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பிந்தின ஆலயம் ஜனங்களால் கட்டப்பட்டது, அது இரட்டிப்பான மகிமையினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. 3வது என்ன? தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை 2 விதமான மகிமை. 1, உலகத்திலே மேன்மை அடைய செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அருமையாய் பாடல்காரன் சொல்ற, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பிந்தின ஆலயம், இது நமக்கு பிந்தின ஆலயம், இது ஜனங்களால் கட்டப்பட்ட ஆலயம். அல்லேலூயா. ராஜாவும் இல்ல, ராஜாவுக்கு பணமும் இல்ல. அல்லேலூயா. இது ஜனங்களால் கட்டப்பட்டது. அல்லேலூயா. நானும் நீங்களும் சேர்ந்து கட்டின ஆலயம். அல்லேலூயா. இது பிந்தின ஆலயம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அந்த மகிமை என்ன? உலக பிரகாரமான மேன்மையும் ஆவிக்குரிய பிரகாரமான மேன்மையும் அடங்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த ஆலயத்துல ஹல்லேலூயா இந்த 2 விதமான மகிமையும் நிறைந்திருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மேன்மையை நமக்கு கொடுப்பார், அதே நேரத்துல அந்த கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். எதை விட பெரிதாயிருக்கும்? முந்தின ஆலயத்தை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த மகிமை என்ன? ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், 2வது ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இந்த 2 ஆசீர்வாதங்கள்னாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கண்களை மூடி ஜெபிப்போம் எல்லாரும். இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கும், அவருடைய கண்கள் திறந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமா, இந்த ஆலயத்துல இன்றைக்கு நாம செய்ய போகிறதான விண்ணப்பங்களும் இனிமேல் செய்ய போகிற விண்ணப்பங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும், கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கும். கர்த்தரை கேட்பார், கர்த்தர் அதற்கு பலன் தருவார், கர்த்தர் அதற்கான பிரதிபலனை தருவார். இந்த இடத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த இடத்திலே நீங்கள் மகிமைப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். Hallelujah. Oh, glory Lord. Praise thee, O Lord. Praise thee, O Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை மிக பெரிதா இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், எங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பங்களை அறிந்திருக்கிறேன். இங்கே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம், அவள் எந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காக கலங்கி இருக்கிறார்களோ, என்ன காரியங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார்களோ, அந்த வார்த்தை உம்முடைய சமூகத்தில் எட்டுவதாக அதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக, அதை நிறைவேற்றுவீராக, அதை செய்வீராக, அதை செய்து முடிப்பீராக. அல்லேலூயா. அப்படி நீ செய்வேன் என்று சொன்னதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து இந்த ஆலயத்திலே நீர் மையப்படும், எங்களை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்கார்.